we will see in the end who wins it. ஸோ நம்மளோட ஃப்ளெமிங் பார்த்தோன்னா இந்த சிஎஸ்எஸ் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் டாக்ல வந்து ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் வந்து ரிப்போர்ட்டர்ஸோட வந்து இருந்திருப்பாரு. ஸோ ரிப்போர்ட்டர் கேட்ட கொஸ்டின் வந்து ராங் தான். அதுக்கு ஸ்டீவ் ஃப்ளெமிங் கொடுத்த பதில் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன ஹோப் வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃப்ளெமிங்கோட அந்த ஸ்பீச் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு. அண்ட் சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் பற்றி அஃப்கோர்ஸ் பேசலாம். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பிளேயிங் லெவன் பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த சேஞ்சஸ் மேக் பண்ணணும்னு இப்போ 11 வந்து அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணி பார்த்துடலாமா. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக வச்சிருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளெமிங் வந்து பிச் பற்றி தான் பேசியிருப்பாரு. ஸோ we didn't get it right. நாங்கள் வந்து சரியாக கணிக்கல இந்த சேப் ஆஃப் பிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஓவர் a decade he has been a part of CSK. ஆனால் அவர் வந்து பிச் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு என்னால் கெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சில்லியாக இருக்குது. நம்ம வந்து சீசன் முன்னாடி வந்து 7 out of 7 வந்து சிஎஸ்கே வந்து இந்த சேப்பாக்கில் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருப்போம். பட் இப்போ ஒரு 5 out of 7 நீங்கள் சேப்பாக்கில் வின் பண்ணுறதே கஷ்டன்ற மாதிரி ஃப்ளெமிங் பேசிட்டு இருக்காரு. ட்ராப் கேச்சஸ் பற்றி என்ன சொல்லியிருந்தாரு. ஸோ கப்பல் ஆஃப் ஹாஃப் சான்சஸ் தென் 1 or 2 ரியல் சான்சஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வி ஷுட் ஹவ் டேக்கன் தெம் அண்ட் வந்து வி ஹேட் மெனி சான்சஸ் டு கம் பேக் இன் டு த கேம். ஆனால் வந்து வி கீப் ஆன் லெட்டிங் தெம் கோ. அது வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ 175 would have been a realistic score. Definitely 197 was above par. So we weren't good enough அப்படின்னு சொல்லியிருந்தார். தோனி எப்படி இந்த சீசனுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகினார் அப்படின்னு கேட்டப்போ தோனிக்கு வந்து சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ப்ரீ சீசன் டைம் வந்து இருந்துச்சு. அதாவது லார்ஜ் அமௌண்ட்னா வந்து சப்ஸ்டான்ஷியல் சொல்லுவாங்க. ஸோ அதிகமான நேரம் அவருக்கு இருந்துச்சு. ஓவர் அ மந்த் ஹீஸ் பீன் இயர் அண்ட் நிறைய ட்ரெயினர்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ சீசன் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து நம்ம ஃப்ளெமிங் சொல்லியிருந்தாரு. ஸோ தலை வந்து இவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுறான்றப்போ அவர் எதுக்காக நம்பர் 7ல் வர மாட்டார்? வாட் ஸ்டாப்பிங் ஹிம்? அது ஏன் ஃப்ளெமிங் ஆன்சர் பண்ண மாட்டாரு? அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ எஸ் அவர் வந்து ஃபுல் ஃபிட்டாகவும் இருக்கார் அண்ட் ஹி இஸ் டோட்டலி ஆல்ரைட். ஸோ வந்து வாட் ஸ்டாப்பிங் ஹிம்? ஏதாவது சீரியஸான இஷ்யூவாக ஏதாவது ஓப்பன் அப் பண்ணால் தானே நமக்குமே தெரியும். ஸோ வந்து ஃபேன்ஸ் வந்து மதித்து ஃப்ளெமிங் வந்து இதை பற்றி பேசினாலுமே நல்லா இருக்கும். ஸோ எதுக்காக தோனி வந்து அப்படி ஆர்டரில் வர மாட்டார் அப்படிங்கிறத. அண்ட் ஃப்ளெமிங் சாப் கோவமான தருணம் இப்போ தான் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கேம்லேருந்து 156 ரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20 ஓவர்ஸை யூஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருந்தீங்க. அண்ட் செகண்ட் கேமில் அதாவது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 146 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது உங்கள் வே ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் டூ யூ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கெட்டிங் அவுட் டேட்டட் அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தாரு. அதுக்கு ஃப்ளெமிங் உடனே பார்த்தோன்னா அது என்னப்பா எங்கள் வே ஆஃப் பிளேயிங், நீங்கள் வந்து ஃபயர் பவர் பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது. அண்ட் எங்ககிட்ட ஃபயர் பவர் ஆல் த வே த்ரூ இருக்குது. அதாவது எப்படின்னா நம்ம ஃப்ளெமிங் என்ன சொல்ல வரானா எங்ககிட்ட அந்த பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல வராரு. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதுதான் தேடிட்டு இருக்கோம். பட் ஃப்ளெமிங் எங்கேருந்து அந்த ஃபயர் பவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு தெரியல. பட் எனிவே அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அண்ட் எனக்கு கொஸ்டின் சுத்தமாக புரியல. ஸோ பால் 1லேருந்து நாங்கள் ஸ்விங் பண்ணாத காரணத்தினால அண்ட் லக் எங்கள் சைடில் இல்லாததுனால வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு புரியுது. அண்ட் ஜஸ்ட் see at the end who wins it. கடைசியில் பாருங்கள் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a பாசிட்டிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் எங்களை டிஸ்கவுண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஃப்ளெமிங் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ரிப்போர்ட் உடனே நான் சத்தியமாக உங்களை டிஸ்கவுண்ட் பண்ணல. தென் ஃப்ளெமிங் அதுக்கு ரிப்ளையாக பார்த்தோன்னா இல்லை நீங்கள் எங்களை டிஸ்கவுண்ட் தான் பண்ணுறீங்க, சில்லி கொஸ்டின் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ ஃப்ளெமிங் ரொம்ப ரொம்ப போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஈவன் தோ மேட்சை லூஸ் பண்ணியிருந்தாலுமே பட் அவர் வந்து சொல்கிற விஷயங்களுக்கும் மேட்சோட நமக்கு ஒத்து போகுதானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம டீமில் ஃபயர் பவர் இருக்குது ஆல் த வே த்ரூன்றாரு. ஆனால் நம்ம மேட்ச் பார்த்தா நமக்கே தெரியுது. ஸோ நம்ம டீமில் வந்து ஃபயர் பவர் இஸ் லேக்கிங், பவர் ஹிட்டர்ஸ் இல்லை. ஸோ சிவம் டுபே அண்ட் தலை தோனியை தவிர பார்த்தோன்னா நம்ம டீமில் இருக்கிற எல்லா பேட்டர்ஸுமே வந்து ஒரு 15 பாலில் 20 ரன் அடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திஸ் இஸ் த ஃபேக்ட் அண்ட் இதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்பணும். ஸோ வந்து ஃப்ளெமிங் சொல்கிறது வந்து அவருக்கு வேணால் உண்மையாக இருக்கலாமே தவிர நம்ம பார்க்குற நமக்கு வந்து அது டெஃபினெட்லி வந்து உண்மை கிடையாது. ஸோ எஸ் கைஸ் இதுதான் இப்போதைக்கு ஃப்ளெமிங் பேசியிருக்கிற விஷயம் இதெல்லாம் தான். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒன்லி ஒன் திங் இஸ் கிளியர். ஃப்ளெமிங் லுக்ஸ் கான்ஃபிடென்ட். டீம் வந்து கண்டிப்பாக அவங்களுமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி தே கேன் பவுன்ஸ் பேக், நோ இஷ்யூஸ் அபவுட் தட். பட் நம்ம கேட்ட அந்த சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த டீம் கிட்ட நம்ம ஒரு வின்னிங் மொமெண்ட் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதே டீமோட இஃப் தே கண்டினியூ ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்து சிஎஸ்கே வந்து இந்த சீசன் பிளே ஆஃப் போவோம் அப்படின்னு. பிஃபோர் த கேம் இன்னைக்கு குவஹாட்டியில் சாரா அலி கானோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் செரமனி வந்து குவஹாட்டியில் இன்னைக்கு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து 6:30 PM ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி இது வந்து ஒரு 20 minutes பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம். அண்ட் இது வந்து டிவியில் உங்களால் வாட்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம சிஎஸ்கே ஆர்ஆர் இருக்கலாம். ஸோ சிஎஸ்கே சாரா IPL 25 மேட்ச் நம்பர் 11 அட் குவஹாட்டி. ஸோ ஆர்ஆருக்கு ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. குவஹாட்டியில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி குவஹாட்டியில் நடந்த ஆர்ஆர் vs KKR மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லோ ஸ்கோரிங் என்கவுண்டராக தான் இருந்திருக்கும். KKR அந்த கேம் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் அதே மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டராக தான் இந்த கேமே இருக்க போகுது. ஸோ சேசிங் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ சிஎஸ்கே வந்து இஃப் தே வின் த டாஸ் பவுலிங் தான் ஆப்ட் பண்ணணும். அண்ட் வந்து இப்போ இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கேயோட 11 பற்றி நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எஸ் அஃப்கோர்ஸ் ரியான் பராகோட லாஸ்ட் கேம் ஆஸ் கேப்டனாக இதுதான் இருக்க போகுது. ஸோ அவர் எந்த
விஸ்வரூபமும் எடுக்காமல் இந்த மேட்சையும் வந்து லூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம சிஎஸ்கேயோட 11 பற்றி பார்க்கலாம். டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா வில் பி த ஓப்பனர்ஸ். ஸோ நம்ம ராகுல் பற்றி ட்ராப் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்பர் 3ல பார்த்தோன்னா நம்மளோட ருத்ராஜ் கைக்வாட். தென் நம்பர் 4ல வந்து விஜய் சங்கர் இன் பிளேஸ் ஆஃப் தீபக் ஹுடா. அண்ட் நம்பர் 5ல சிவம் டுபே. நம்பர் 6ல ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7ல MS தோனி. நம்பர் 8ல ரவிச்சந்திரன் அஸ்வின். நம்பர் 9ல பார்த்தா நூர் அகமது. தென் 10 அண்ட் 11ல பார்த்தா கலீல் அகமது அண்ட் பத்திரனா. ஸோ இந்த 11 பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 4 ஓவர்சீஸ் யாருன்னா டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமது அண்ட் பத்திரனா. இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ஷுல் கம்போஜை யூஸ் பண்ணலாம். விஜய் சங்கர் சீம்ஸ் லைக் எ பெட்டர் ஆப்ஷன் தேன் தீபக் கூட ஒரு அப்கிரேட் மாதிரி கண்டிப்பாக இருப்பார். ஹோப் அந்த அப்கிரேட் வந்து டவுன் கிரேடாக இருக்காமல் இருந்தால் சரி. ஸோ வந்து நம்ம தீபக் கூடாவே பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல வைக்காமல் இருந்தால் அதுவே வந்து எனக்கு போகும். யங் பிளேயர்ஸ்க்கு போகலாம், பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி பாசிபிள். நம்ம வந்து ஷேக் ரஷீத் மாதிரி பிளேயர்ஸ் வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும் தான் சொல்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலி அதாவது வந்து சிஎஸ்கேவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம இந்த 11 நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ப்ரெடிக்டட் பிளேயிங் 11. ஸோ வந்து இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. இதுதான் மோஸ்ட்லி சிஎஸ்கே பண்ணுவாங்க. ரொம்ப சேஞ்சஸ் இல்லாமல் வந்து அங்கங்கே பட்டி டிங்கரிங் பண்ணி பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ஷஃபில் பண்ணி இதுதான் சிஎஸ்கே வந்து மோஸ்ட்லி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த சிஎஸ்கே RR மேட்ச்சுக்கு? சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், மேட்ச் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.